என்னுடைய விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த முதல் மனுஷன் சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்த்தது விஜயகாந்த் சார். போலீஸ்னா விஜயகாந்த் தான். அந்த யூனிஃபார்முக்கு அப்படி ஆப்டா இருப்பார். இந்த சட்டியில் தொட்டு வைக்கிற கருப்பு ஆனால் மனுஷன் கலையாக இருக்கார்ல, அந்த பாட்டி சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அவர் இயற்கை எழுதினார்னு தயவுசெய்து சொல்லாதீங்க சார். அவர் இயற்கை எழுதலை, அவரை கொண்டிருக்கிறாங்க. அரசியல் லாபத்திற்காக யாராவது ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அவருடைய சில ரியாக்ஷன், அந்த பேட்டி சார் நேரத்தில் அவர் தூக்கி அடிச்சிருவேன் அப்படி சொல்றது, இப்படி அந்த மாதிரி அவருடைய நல்ல குணங்கள் 1000 இருக்கு. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்லை, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. சரி, நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். அந்த ஷால் அப்படி தூக்கி போடுற சீனு, இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படி இந்த இப்போ சொல்றப்ப கூட ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. மேன்லி அப்படின்னாவே எனக்கு டக்குன்னு விஜயகாந்த் சார் தான் ஞாபகம் வரும். மனுஷன் ஏறி வரப்ப அந்த மேடையில் ஏறி வராரு, வேஷ்டியை வரைஞ்சி கட்டிட்டு வந்தார். 2 பேர் நின்று கூட்டத்தை தடுக்கிறாங்க, ஆனால் அவர் ஒட்டால கூட்டத்தை நவுத்திட்டு வந்தார். போலீஸ் கீலீஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கம்பீரம் என் கண்ணை விட்டு இன்னமும் அகல்ல. அந்த மாதிரி ஒரு கம்பீரம் சார் அவரு. மக்களை மிஞ்சின அதிகாரமும் இல்லை, அரசாங்கமும் இல்லை. வாய் தடுமாறி உளறி பேசுறதெல்லாம் மீம்ஸ் போடுவாங்க, அதை எடிட் பண்ணி போடுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ் சீன்லாம் 20 நிமிஷம்லாம் அவ்வளோ அழகா பேசுவாருங்க. என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடையை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது, எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. மக்கள் மனசுல தீவிரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்றதை அழகா கொண்டு போவார். ஆரம்பத்துல இருந்தே ஜெயலலிதா அம்மையார் ஒரு சிங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்க, பெண் சிங்கம் அப்படிம்பாங்க. அவருக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருந்தது ஒரு ஆண் சிங்கம் சார். வாரம் வாரம் அவர் உடல்நிலை முடியாம போய் மியாட்லஸ் போய் சேர்க்கிறப்பெல்லாம் அவர் செத்து போயிட்டாரு நியூஸை பரப்பி ஒரு மனுஷனை எத்தனை தடவை கொள்ளுவீங்க? மதுரைக்காரு அவரை அந்த மாதிரி 2 பேர் ஷோல்டர் அப்படியே தாங்கி நிப்பாட்டிக்கிறாங்க, கை பாதிக்கு மேலே தூக்க முடியலன்றப்ப எனக்கு கூட்ட வராமே இருந்திருக்கலாம் சார். அவரை ரொம்ப நல்லா நேசிக்கக்கூடியவங்க யாருமே அவர் அந்த மாதிரி பார்க்க மனசு வரல. தான் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்கணும், கட்சி அரசியல் இவ்வளோ சீக்கிரம் அவருடைய உடம்பு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான் சார், வேற எதுவும் இல்லை. நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தன்னோட தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விஜயகாந்த் ரசிகர் ஜான் அவர்கள். வணக்கம் ஜான். வணக்கம் சார். செய்தி காலையிலேயே பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் மனசை உழுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு. பல பேர் பார்த்திங்கன்னா வாழும் வள்ளல் அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாகவே விஜயகாந்த் மேலே மிகவும் அன்பும் ஒரு மிக சிறந்த ஒரு ரசிகராக பார்த்திங்கன்னா இருந்துட்டு வரீங்க. நீண்ட நாள் போராட்டம், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அதற்கப்புறம் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் வெளிநாடு பயணம்லாம் மேற்கொண்டு வச்சுருந்தாங்க. அப்பப்போ ரசிகர்களை பார்த்துட்டு இருந்தார். சமீபத்தில் கூட பொதுக்குழு கூட்டத்தில் ரொம்ப தளர்ந்த நிலையில் அவர் காணப்பட்டார். அதற்குள்ளார இன்றைக்கு காலையில் அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி. இதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? இந்த செய்தி உங்களுக்கு எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துது? அவர் இயற்கை எழுதினார்னு தயவுசெய்து சொல்லாதீங்க சார். அவர் இயற்கை எழுதலை, அவரை கொண்டிருக்கிறாங்க. உங்களை மாதிரியான செய்தி சேகரிக்கக்கூடிய ஊடகவியல் அவங்களுடைய சின்ன தவறுனால இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனை இழந்திருக்கோம். அவருடைய ஒரு முன்கோபம் என்ற ஒரு விஷயத்த இவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நேர்மையான மனுஷனுக்கு எப்பயுமே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் கேப்டன் அவர்கள். அவர் நீங்க கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதன் அடிப்படையில், ஏன்னா ஆமா சார், உடல்நிலை சரியில்லை அப்படின்ற விஷயத்துலதான் அவர் உடல்நிலை ஏன் சார் முடியாம போனுச்சு? ஒரு மனிதனை ஒரு பொதுத்தளத்துக்கு வராரு, மக்கள் மேல மண்ணு மேலேயும் ஒரு மரியாதை இருக்கக்கூடிய மனுஷன். அவர் தன்னுடைய மக்களுக்காக ஏதாவது செய்யணும். அவர் நடிப்பு தாண்டி அவர் நிறைய நல்லது பண்ணவர். நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்திலேயே கொடை வள்ளல் அப்படின்னு. நம்ம சினிமாவில் அப்புறம் இதிகாசங்களில் தான் இந்த கொடை வள்ளல், கர்ணன் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டிருக்கோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு வாழ்கிறப்பயே நம்ம பார்த்த ஒரு கொடை வள்ளல் கர்ணன் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் சார் தான். நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க, சாப்பாடு
இருக்கிறதுலையே பெரிய விஷயம் சாப்பாடு தான் சார் ஒரு மனுஷனுக்கு. நம்ம ஏன் வாழ்கிறோம்? ஒரு நடிப்பு சான்ஸ் தேடி வரக்கூடியவன் சென்னையில் கால் கடுக்க திரிவான். அவனுக்கு சாப்பாடு எங்கே இருக்குன்னு கேட்டால் எந்த கம்பெனினாலும் சொல்லுவாங்களாம், விஜயகாந்த் சார் அலுவலகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு போட்ட மனுஷன் இன்னைக்கு வரைக்குமே அவரை பற்றி பேசுகிறவங்க எல்லாத்தையும் பாருங்கள். அவரை வந்து செய்தியாளர்களும் நீங்கள் பேட்டி எடுக்க போகிறவங்களாம் என்ன பண்ணீங்க, அவருடைய கோபத்தை வந்து பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி எடிட் பண்ணி எப்படிலாம் வந்து நெகட்டிவாக போட முடியுமோ போட்டீங்க அரசியல் லாபத்துக்காக. நான் சொல்கிறது குறிப்பிட்ட சிலர் தான் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்ல வரல. அரசியல் லாபத்திற்காக யாராவது ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அவருடைய சில ரியாக்ஷன் அந்த பேட்டி சார் நேரத்தில் அவர் தூக்கி அடிச்சிருவேன் அப்படி சொல்கிறது இப்படி அந்த மாதிரி அவருடைய நல்ல குணங்கள் 1000 இருக்குது. அந்த கேமராவுக்கு பின்னாடி அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அதே கேமராமேனை அவர் எவ்வளோ நல்லா பேசுவார் தெரியுங்களா? எத்தனை பேரை பேசியிருக்கார் தெரியுமா? நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய தலைவர்னாலும் சரி, அரசியல் தலைவர்கள், மினிஸ்டரு, எம்எல்ஏ, யாரையாவது ஒருத்தரை போய் நீங்கள் பேட்டி எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அவருக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள்கிட்ட கேள்விகளை வந்து முன்னேற்பாடாக கேட்டு வாங்கி அவரை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது, செய்தியாளர்களையே கேட்கறவங்கள்ட்ட நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்பீங்க, இதெல்லாம் நடக்குது சார். ஆனால் அந்த மனுஷன் யதார்த்தமான மனுஷன். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே அவர் எதிர்பார்க்கல, இதெல்லாம் அவருக்கு கற்றுக்கவே இல்லை. அவர் வந்தது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு வந்தார், அரசியல் கட்சி ஆரம்பித்தார். பேட்டி கொடுக்க போகிற நேரத்தில் யதார்த்தமாக பேசுவார். இப்போது நீங்கள் என்னை பேட்டி எடுக்கிறீங்க, நான் வந்து ஒரு இலக்கிய நடையோட பேசணுன்னா என்னால் முடியாது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் நல்ல அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா இலக்கிய நடையோட கேட்குற கேள்விக்கு வார்த்தை பெறலாமல் பேட்டி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கேப்டன் சார் அந்த மாதிரி கிடையாது, யதார்த்தமாக பேசுவார். அந்த மாதிரி பேச போகிறப்ப சில விஷயங்களை என்ன பண்ணீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை கோவப்படுத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உணர்ச்சி வசப்படுறப்ப ப்ரெஷர் அதிகமாகும். அவர் பல வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடியவர். அவருடைய நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா சண்டை, விஜயகாந்த் மாதிரி சண்டை யாரும் போட முடியாதுன்னு சின்ன வயசில் சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனையோ போலீஸ் கேரக்டர் பார்க்குறீங்க. நடிப்பில் வந்து சூர்யா, விக்ரம் இவங்கெல்லாம் வந்து போலீஸில் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது போலீஸ்னால் விஜயகாந்த் தான். அந்த யூனிஃபார்முக்கு அப்படி ஆப்டாக இருப்பார். நீங்கள் அவர் நடந்து வரப்பையே ஓப்பனிங் சீன்லாம் பாருங்களேன், மாநகர காவல் எடுத்துக்கோங்க, நாங்கள்லாம் இன்ஸ்பிரேஷன் அதில் தான். நான்லாம் வந்து விஜயகாந்த் சாரை முதல்ல எப்போ பார்ப்பேன்னு நினைப்பேன். எதுலேருந்து நீங்கள் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவர் ரசிகராக ஏற்றுக்கிட்டு? சார் நான் வந்து ரசிகனா ஆகினீங்க 89, 90, 91 இந்த நேரத்தில் தான் விவரம் தெரிஞ்சு நான் சினிமா பார்க்க ஆரம்பித்த நேரம். நம்ம இப்போ முதல்ல பார்த்த படம், முதல்ல சினிமா அப்பா கூப்பிட்டு போனது அந்த மாதிரி இருக்கக்கூடியப்ப எங்கள் அப்பா வந்து தேட்டருக்கு கூப்பிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தான் விஜயகாந்தோடைய பெரிய ரசிகர். விஜயகாந்த் அப்படின்னாலே எங்கள் அம்மா வந்து எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா விஜயகாந்த் படம் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து தேட்டருக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து பர்டிகுலராக டிவியில் பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமையில் படம் போடுவாங்க, அப்புறம் கேபிள் டிவியில் படம் போட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் விஜயகாந்த் சார் படம் அப்படின்னா உடனே நாங்கள் எல்லாம் உட்காந்துருவோம். கேட்குன்ட்டு இருந்தேன் ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய 89, 90s இருக்கிறவங்க வச்சுக்கோமா. அதுதான் அதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த முதல் மனுஷன் சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்த்தது விஜயகாந்த் சார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் இந்த உழவன் மகன், கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், எனக்கு செந்துருப்பு படத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ராம்கி சார் நடிக்கிறாரு, அவருடைய ஹேர் ஸ்டைல் பிடிக்குது எனக்கு. வந்து அந்த நேரத்தில் அந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்குறது, அது இறுக்கமான பேண்ட் போடுவாங்க. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் பிஜிஎம்ஏ சூப்பராக இருக்கும். ஆபாவரன் சார் தான் அதில் மியூசிக்கு. எல்லா சீனும் ஓடுது சார். நான் படம் முழுக்க விஜயகாந்த் சாரை ரசித்து பார்க்குறேன். அந்த ஸ்லோ மோஷனில் அந்த ட்ரெயின் ட்ராக்கில் வந்து மனுஷன் குதிச்சு நிற்கிற சீனு, அந்த ஷால் அப்படி தூக்கி போடுற சீனு, இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படி இந்த இப்போ சொல்கிறப்ப கூட ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. பர்டிகுலராக நீங்கள் அந்த சீனை பாருங்கள். ட்ரெயினில் வந்து நிரோஷா மேடத்தையும் ஏற்றிடுவாங்க, ராம்கியும் ஏறிடுவார். அந்த ட்ரெயின் வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், எல்லோரும் ஏறிடுவாங்க. அப்போ ராம்கி சார் என்ன பண்ணுவார், அவங்கள பார்த்து ஒரு சீன் காட்டுவார். கேப்டன் எங்கன்னு கேட்குறப்ப அப்படியே கேமரா அப்படியே டேர்ன் ஆகி அதில் அந்த பிஜிஎம்மோட அந்த ரன்னிங் சீனை பாருங்களேன். அவர் ஒடியார் சீன் திரும்பி இந்த பேட்டி முடிஞ்சோன்னா அந்த சீனை மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். முழுக்க விஜயகாந்த் சார் ரசிகரானது அந்த சீனில் தான். இந்த ஆனஸ்ட் ராஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருந்து இறங்கி நடந்து வர சீனு, சட்டை அவரை பார்த்தே போடுவோம், பேண்ட்டு அப்படியே வளர்ந்து விஜயகாந்த் சார் முடி கண்ணாடியில் பார்த்து அவர் மாதிரி தலை சீவுறது, அவர் மாதிரி சட்டை போடுறது, பேண்ட்டு போடுறது, இந்த மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உடல் வாகு மேன்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா,
ஒரு ஆண்மையான ஆமா. ஒரு வீரமான தோற்றம் உள்ள ஒரு மனிதர். அதுக்கு எடுத்துக்காட்டா டக்குன்னு சொல்லணும்னா மேன்லியாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மேன்லி அப்படின்னாவே எனக்கு டக்குன்னு விஜயகாந்த் சார் தான் ஞாபகம் வரும். மதுரை, அந்த மண், அந்த வேஷ்டி, அந்த கம்பீரமான உடம்பு, நடந்து வர சீனு, எப்படி இருக்காரு, கருப்பாக இருந்தாலும் ஆள் கலை, அந்த முடி. நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், முடி எப்படி அதெல்லாம் வேற லெவல் சார். ரொம்ப நாள் கழிச்சு தான் விஜயகாந்த் சாரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சிச்சு. அவரை எப்படி இமேஜினேஷன் பண்ணி வச்சிருந்தாலும் அதே மாதிரி பார்த்தேன் சார். அதே மாதிரி பார்த்தேன். மனுஷன் ஏறி வரப்ப அந்த மேடையில் ஏறி வராரு, வேஷ்டியை வரைஞ்சி கட்டிட்டு வந்தார். 2 பேர் நின்று கூட்டத்தை தடுக்கிறாங்க. ஆனால் அவர் ஒட்டால கூட்டத்தை நவுத்திட்டு வந்தார். போலீஸ் கீலீஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கம்பீரம் என் கண்ணை விட்டு இன்னமும் அகல்ல. அந்த மாதிரி ஒரு கம்பீரம் சார் அவர். சரி, இப்போ நீங்கள் விஜயகாந்த் நடித்த படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? செந்திரப்பூவே தான் சார். செந்திரப்பூவே தான். நான் முதல்ல அழுத படமும் அதான். ஏன்னா சினிமா சின்ன பையனாக இருக்கேன், சினிமாவை பார்த்து அழுதேன் அப்படின்னா அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறமே நான் முழுக்க விஜயகாந்த் சாரை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்க்ரீனில் எத்தனையோ பேர் இருக்காங்க, கொள்கிறாங்க. ஆனால் அந்த சண்டை, அந்த ஆக்ஷனு, அப்போ என்ன ஆகுதுன்னா விஜயகாந்த் சார் கடைசி சீனில் இறக்குறாரு, நான் அழுகிறேன். அதுலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் சாருடைய படங்கள் ஒன்று விடாமல் பார்த்துருக்கேன். ஏன் சார் நாளைக்கு பரிச்சு வச்சுட்டு இன்றைக்கி பார்த்த படம்லாம் இருக்குது. நரசிம்மாலாம் அப்படி தான் பார்த்தேன். ஒரு கட்டத்தில் அவர் அரசியலுக்கு வராரு, தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? அவருடைய சினிமா, அந்த சினிமா நடிச்சிட்டு இருக்கப்பே தான் சார் அவர் கட்சி ஆரம்பித்தார். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அவர் கட்சி ஆரம்பிப்பாருன்னு ரொம்ப நம்பினோம். ஏன்னா சில இடத்துல வந்து பாட்டிலலாம் வந்து பாட்டு சீனு, அந்த மாதிரி முக்கியமான சீன்லலாம் வந்து அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கட்சி ஆரம்பிக்கணும், மக்களுக்காக வரணும்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அப்போலாம் இந்த அரசியல் அதெல்லாம் முழுசாக தெரியாது, எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, தேமுதிகன்னு அறிவிக்கிறாரு. அறிவித்த கொஞ்ச நாள்லையே இவ்வளோ நாள் ரசித்த மக்கள், இவ்வளோ நாள் வந்து பல பேர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சில எதிரிகளை வந்து நாங்கள் கண்ணாலேயே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அரசியல் லாபத்துக்காக. மீடியாக்காரவங்களுமே சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாரையோ சிலரை திருப்திப்படுத்துறதுக்காக அப்போ தான் நாங்கள் முதல்ல என்னடா அது இப்படிலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் விஜயகாந்த் சார் கம்பீரமாக பேசிலாம் நீங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இப்போ 2K கிட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் விஜயகாந்த் சாரை சரியாக பார்க்கல இன்னைக்கு வரைக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, அவர் கொஞ்சம் முடியாமல் இருந்த பிறகு அவருடைய வாய் தடுமாறி உளறி பேசுகிறதெல்லாம் மீம்ஸ் போடுவாங்க, அதை எடிட் பண்ணி போடுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ் சீன்லலாம் 20 நிமிஷம்லாம் அவ்வளோ அழகாக பேசுவாருங்க. ரமணா படம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு அந்த அலுவலகத்தில் அரசு அதிகாரிகள் அந்த எண்ணிக்கையை சொல்கிறதாகட்டும், கேப்டன் பிரகாரன் கிளைமேக்ஸ் சீன் பாருங்கள், அதில் அந்த கோர்ட்டில் பேசுகிற சீன் ஆகட்டும், நிறைய சீனு கண்டினியூஸாக மனுஷன் பேசக்கூடிய மனுஷன் வார்த்தை பெறலாமல். அவருடைய தமிழ் பற்றுன்றது இப்போ இருக்கிறவங்களாம் தமிழ் பேசுகிறாங்க சார். அவருடைய பிறந்த நாளை இலங்கை தமிழர்களுக்காக கொண்டாடாமே இருந்தார். அதே மாதிரி அவருடைய பையன் தமிழன தலைவனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரபாகரன் இருக்கார்ல, அவருடைய பேரை வச்சார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், முன்னாடி ஆரம்பத்தில் நிறைய படங்கள், அதுவும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு படிச்சுட்டு வரவங்க யாரை நம்பி தெரியுங்களா கதை எடுத்துகிட்டு வந்தாங்க? ஒன்னொன்லி விஜயகாந்த் சார் நம்பி தான். நிறைய ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு டிஎஃப்டி படித்தவங்க ஃபஸ்ட்டு கதை சொல்ல வரதே விஜயகாந்த் சார்ட்ட தான் சொல்ல வருவாங்களாம். அவருடைய நெருங்கின நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் சார் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து அவரை கூட பிறந்த ஒரு தம்பி அண்ணன் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவரை வந்து கைட் பண்ணுவாராம். நானுமே இந்த பேட்டியிலலாம் தான் நான் கேட்டிருந்திருக்கேன். கண்ட்ரோல் பண்ணுவார். நீ போ, அங்கே போய் அதை ஃபஸ்ட்டு பாரு, இதை பண்ணு, இப்படி பண்ணாத, அப்படி கைட் பண்ணுவாராம். கூடைய ஆரம்பத்திலேருந்தே அவர் கூட இருந்த நண்பர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்களை வச்சுக்கிட்டாரு. இஸ்லாமியர்கள் வந்து அவர் கூடயே இருந்தாங்க சார் ஆரம்பத்திலேருந்தே. இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேர் எப்படி ப்ரொபகண்டா பண்ணாங்கன்னா, அப்போது சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி பார்டரில் வந்து ஒருத்தரை கடத்திட்டு போய் வச்சுட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கதை இருக்கும். சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த தீவிரவாதத்தை பற்றி வரும், அவர் தான் கண்டிப்பாக காப்பாற்றுற மாதிரியான சீன் வரும். அப்போ கரெக்டான நேரத்தில் அவர் சொல்லுவார், எப்படியாவது கதையை கொண்டு வந்துடுவார். இது வந்து இஸ்லாமியர்கள் மூலியமாக வேற யாரோ ஒரு தீவிரவாத கும்பல் செஞ்சது. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு படம், அந்த நரசிம்மாவா எதுன்னு தெரில, அதில் ஸ்ரீமன் ஒரு நடிகர், அவரும் ஒரு இஸ்லாமியராக இருப்பார். அந்த நேரத்துலையும் கரெக்டாக அவர் ஒரு வசனம் பேசுவார். கரெக்டாக இந்த மாதிரி உன்னுடைய போர்வையில் நான் ரொம்ப முக்கியமாக வணங்கக்கூடிய இந்த
மசூதியில் அல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவர் அழகாக புனிதமாக பயன்படுத்துவார். அந்த இடத்துல மக்கள் மனசில் தீவிரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்றதை அழகாக கொண்டு போவார். ஆரம்பத்துல இருந்தே விஜயகாந்த் சார் இப்போ கதை எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதம் விஜயகாந்த் இப்படி தான் கொண்டு போவாங்க. ஆனால் அவர் அந்த வர டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்லேயே இந்த மாதிரியே பண்ணக்கூடாது, நம்ம இவங்க வந்து இதுக்கானவங்க இவங்க கிடையாது, இதன் மூலியமாக யாரோ ஒருத்தவங்க பின்னாடி லாபம் அடைகிறாங்க, நம்ம கதையை இப்படி அது சக்ஸஸும் ஆயிருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, முன்னாடி இருக்கக்கூடிய விஜயகாந்த் படம் அத்தனையிலுமே அவர் போலீஸாக இருப்பார், இல்லைன்னா சிபிஐ ஆஃபீஸராக இருப்பார், தீவிரவாதத்துலேருந்து யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு சீன் இருக்கும். அதனால இஸ்லாமியர்களுக்கும் அவருக்குமான நட்பு, ஏன் மற்ற மதத்தினருக்கும் அவருக்குமான நட்பு ரொம்ப மத ரீதியாவோ இன ரீதியாவோ விஜயகாந்த் சாரை பிரிச்சே பார்க்க முடியாது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு வார்த்தையில தான் சொல்லுவார் ஒழிய எல்லாரையுமே நல்ல தலைவனுங்க, முக்கியமாக நல்ல தலைவன். அவரை வந்து கொண்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன், இழந்துட்டோம். அவர் வந்த பீரியடில் நிறைய அழகான நிறைய நடிகர்கள் வந்து இருந்தாங்க, ஏன் இப்பயும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவரை மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? ஒரு மனுஷன் தன்னுடைய முதல் படத்தில் சட்டையை போடாமல் நடித்தார் சார். தூரத்து இடிமுழக்கம் விஜயகாந்த் சாருடைய ஃபர்ஸ்ட் படம். நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள், நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சட்டையை போட்டிருக்க மாட்டார். அதில் சைடுக்கு ஒரு எடுத்து சீவிருப்பார். ரொம்ப அழகாக இருப்பார் மனுஷன், கலையான மனுஷன். மேக்கப்லாம் இல்லாமையே நடிச்சிருப்பார். திண்டுக்கல் தாண்டி பழனிக்கு போகிறாரு, ஒட்டஞ்சத்திரன்னு ஒரு இடம். நான் அந்த இடத்துல வந்து ஒரு வேலையாக போயிருக்கேன். எப்படியாவது விஜயகாந்த் சாரை பார்த்துடலாம், எங்கிட்ட கிளாஸ் பண்ணி போகிறாரு, பொள்ளாச்சிக்கா என்னன்னு தெரில, எப்படியாவது பார்த்துடலான்ட்டு போகிறேன். அங்கே இருக்கிற அந்த காய்கறி விற்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கடை வச்சுருக்கிறவங்களாம், நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், கூட்டம் கலையுது. ஐயோ வந்துட்டு போயிட்டாரான்னு கேட்குறேன். இப்போ தான் தம்பி வந்துட்டு போகிறாரு, எப்படி இருந்தார் அப்படின்னா, ஆள் பாரு என்னப்பா இந்த சட்டியில் தொட்டு வைக்கிற கருப்பு, ஆனால் மனுஷன் கலையாக இருக்கார்ல, அந்த பாட்டி சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அந்த மாதிரி கலையான மனுஷங்க, கருப்பு. அது மக்களோட ஒரு ஏன் ஒன்றுனாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல, நம்ம சராசரியாக நம்ம வாழ்கிறோம்ல, அப்போ ஒருத்தர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியே இருப்பாருங்க. ஒரு பிளெயின்குள்ளார எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு போகிறப்ப அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் நின்ன போஸை பார்த்தேன். அப்பா என்ன சிம்பிளிசிட்டின்றாங்கல்ல, அதுக்கான வேர்டு இவர் தான். எல்லாரும் தன்னுடைய நடிகனாக இருக்கிறோம், மக்கள் மத்தியில் வரப்போ நல்லா அழகாக காட்டிக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. யதார்த்தமான மனுஷங்க, அந்த யதார்த்தமான இதை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவரை வந்து சிங்கம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சரியான மனித சிங்கம் அவர். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்தார். நடிகர் சங்கத்தில் கடன் இருந்தது, அதுக்காக கட்டடம் கட்டணும், இந்த மாதிரி பிரச்சனை வரப்ப எல்லா நடிகர்களையும் ஒருங்கிணைச்சது. இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். வெளிநாட்டுக்கு கூட்டு போய் நிகழ்ச்சி நடத்தி பணம் திரட்டணும். இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு நடிகரால் இதை செய்ய முடியாது சார், யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு அப்படி பிரிஞ்சிருக்குது. நான் அந்த விஷயத்துக்குள்ளார போகவில்லை, ஆனால் விஜயகாந்த் சார் இருக்கிறப்பையும் அந்த இது இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து அந்த ஒரு மனுஷனால் மட்டும்தான் எல்லாரையும் சேர்க்க முடிஞ்சுச்சு. முக்கியமாக ரஜினிகாந்த் சார், கமல் சார், இவங்க 2 பேரும் அந்த நிகழ்ச்சிக்கு வரணுன்ற நிலைமை இருக்கிறப்ப எல்லா நடிகர்களும் வரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருமே வரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்க 2 பேரும் வரணுன்னே அவர் போய் உட்காந்துட்டாராம் சார். நீங்கள் வரணும், தரையிலேயே உட்காந்துட்டு எந்த அதாவது தரையில் உட்காந்து நீங்கள் வந்தால் தான் எனக்கு வேணும், அவ்வளோதான், எனக்கு தான். அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன விஜய் வேணும், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்ன போக அவர் வந்த பிறகு அவங்கள வச்சு இவர் நிகழ்ச்சி நடத்தி எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இன்னைக்கு டேட்டுக்கு எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் செய்ய முடியுமானா செய்ய முடியாது சார். அப்படி படிப்படியாக எப்போ அவர் சரியா ஆரம்பிச்சார்னு நினைக்கிறீங்க? அவருடைய உடல்நிலை திடீர்னு பார்த்தீங்கன்னா சரியா ஆரம்பிச்சுட்டாரு. அவரு சரியில்லை சார், தயவுசெய்து அந்த வார்த்தையை மட்டும் இது பண்ணிடுங்க சார். அவரை நான் கம்பீரமாக ஒரு சிங்கமாக பார்த்தது கடைசியாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிறது விஜயகாந்த் கிடையாது, பக்கத்தில் தான் இருக்காரு. எனக்கு அந்த சைடு போய் பார்க்கறதுக்கு எனக்கு மனசு வரல. காரணம் என்னன்னா, கடைசியாக நான் விஜயகாந்த் நான் பார்த்து ரசித்த ஒரு சிங்கத்தை கடைசியாக நான் பார்த்தது சட்டப்பேரவையில் அந்த கர்ஜித்த அந்த நேரம், முழு கர்ஜிப்பு. அந்த ஒரு சிங்கம் எப்படி சத்தம் போடும் அந்த மாதிரி ஒரு மனுஷன். இன்னைக்கு டேட்டுக்கு தான் உண்மை வந்திருக்கு. உண்மை என்னைக்குனாலும் வெளியே வரும்னு சொன்னாங்கல்ல. பெண்களில் அவங்க ஜெயலலிதா அம்மையார் ஒரு சிங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்க, பெண் சிங்கம் அப்படிம்பாங்க. அவருக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருந்தது ஒரு ஆண் சிங்கம் சார். பின்னாடி இருந்த குள்ளநரிகள் அவரை தூண்டி விட்டு அவரை கர்ஜிக்க வச்சுட்டாங்க. அவர் இன்னைக்கு உண்மை வெளியே வரும், என்னைக்குனாலும் உண்மை வெளியே வரும்னாங்களே, அதே மாதிரி அவருடைய நண்பர் மூலியமாகவே வெளியே வந்துருச்சு. ராதாரவி சார் ஒரு பேட்டியில் சொன்னேன், நான் சத்தியமாக நான் அந்த அம்மையாவை சொல்லிடுவேண்ணா, என்னை அங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எங்கள் வீட்டை பற்றி சார், வீட்டை பற்றியோ ஒரு உணர்ச்சி சோட்ட ஒரு மனுஷன் நீங்கள் பர்சனலாக அவங்கள திட்டினா நீங்கள் என்ன சார் செய்வீங்க, சும்மா இருப்பீங்களா? அது எந்த இடமா இருந்தாலும் நம்ம பாய மாட்டோமா?
அதானே சார் அந்த மனுஷன் பண்ணாரு. நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குறிப்பிட்ட ஒரு காரணம் அப்படின்னா குடிப்பழக்க ரொம்ப அதிகமாகி அதற்காக தான் ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் இந்த மாதிரி ஆனாங்கன்ற விஷயம்தான் எல்லாரும் அதாவது குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற எல்லா இடங்கள்லையுமே மது ட்ரிங்க்ஸை வந்து இன்னும் ஒழிக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதாவது நீங்கள் ஐடிக்குள்ள ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறவங்க, ஒயிட் காலர் ஜாப் பார்க்குறவங்கலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க சார். அதெல்லாம் சந்தோஷத்துக்கு. ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி இருந்து உழைப்பாளர்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு வழி தெரியாத விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது தவறு தான், நான் தவறு இல்லைன்னு சொல்ல. விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டியை நான் கேட்டிருக்கேன். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சியில் அப்படி ஒரு மெனக்கடல், எடுத்தோடனே அந்த பின்னாடி திரும்பி அடிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு ட்ரிபிள் ஷாட்டு மேலே குதிச்சு சண்டை போடுறது, உளவுத்துறைன்னு நினைக்கிறேன், ஹெலிகாப்டர்லேயே தொங்கிக்கிட்டு வந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது ரொம்ப தூரத்துக்கு. திருமூர்த்தியிலலாம் பைக் சீனில் வந்து அப்படியே அந்த சீனை நிறுத்திட்டு போட்டாங்க. இதில் வந்து உண்மையிலேயே அவருக்கு விபத்தாயிடுச்சு, கால் உடஞ்சிச்சு, அடிபட்டுச்சு. அதே மாதிரி அந்த திருமூர்த்தியில் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துருவாங்க, மனோரமா ஜெயிலில் இருப்பார். அந்த சீன் தெரிஞ்சோடனே கண்ணு வந்து அப்படியே சிகப்பாக மாறும். ஒரு இதில் பேட்டி கொடுக்குறாரு சார், ஒரு சண்டை காட்சி நடித்து முடிச்சுட்டு வந்தால் 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் உடம்பு வலிக்குமா. இல்லை அப்போல்லாம் இவ்வளோ கேமரா ட்ரிக்கு கிடையாது. இன்னொன்று சொல்லப்போனால் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவர் சண்டைக்கு டூப்பு போடுறவர் சார். சண்டைக்கு டூப்பு போட ஒரு இடத்துல இருந்து குதிக்கிறதாகட்டும், இப்போ இன்னைக்கு வந்து டூப்பு போடுறாங்களா, அந்த மாதிரி டூப்பில் இருந்து தான் அவர் வந்தது. இல்லை இன்னைக்கு நம்ம அந்த குடினால ஒரு குடி, அதுதான் எதுக்கு சொல்கிறேன், அதுக்கு எதுக்கு சொல்கிறேன், ஒரு உடம்பு வலி தெரியாமல் இருக்கிறது கூட குடிச்சிருக்கலாம். டென்ஷனை மறக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான வாழ்க்கையிலேருந்து விடுபடுறது கூட குடிச்சிருக்கலாம். பட் குடினால தான் அவருக்கு உடம்பு வீணாக போயிடுச்சுன்னா அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. தைராய்டு பிரச்சனைன்றது எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த கம்பீரமான குரல் இருக்குல்ல, சினிமாக்காக டைலாக் பேசி சார், ஒரு பாடகி ஒருத்தவங்க சொன்னால தான் மேடம், அவங்கள மாதிரி யாரும் பாட முடியாது சார், அவ்வளோ ஹை பிச்சில் அவ்வளோ சூப்பராக பாடுவாங்க. அவங்களுடைய குரல் வந்து ஒரு ஃப்ளூட் மாதிரியும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மாதிரியும் இருக்கும். அன்னைக்கு டேட்டுக்கு அவங்க இறப்புக்கு காரணமாக என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க ரொம்ப ஹை பிச்சில் பாடி நுரையீரலில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவங்க இறந்ததாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து தன்னை ரொம்ப வருத்திக்கிட்டார். சிவாஜி சார் கூட ரொம்ப ப்ரெஷராகி நடித்தார். அந்த நேரத்தில் டாக்டர் சொன்னாராம், சார் ரொம்ப ப்ரெஷராக நடிக்காதீங்க, உங்களுடைய உடம்பு ஆல்ரெடி வீக்காக இருக்குது, ப்ரெஷராகி நீங்கள் நடிப்பு வெளிப்படுத்துகிறப்ப கூட உங்களுக்கு வந்து உடம்பு பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்களாம், டாக்டர் சொன்னாங்களாம். அதே மாதிரி விஜயகாந்த் சார் வந்து கண்ணை ரத்தம் மாதிரி மாற்றுறதுக்கு அவ்வளோ மெடக்குன்னு வரும். அந்த சண்டை காட்சிகளில் உண்மையாக வரத்துக்கு அவ்வளோ மெடக்கடல் நடக்குமா. அதில் வந்து அவர் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனாலையும் அவருடைய உடம்பு வீணாக போனதுக்கு ஒரு காரணம். ஆனால் சார் எவ்வளோ பேர் இன்றைக்கி வரைக்கும் உயிராக இருக்காங்களே சார், சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே மது அருந்தாமல் யாராவது இருக்காங்களா? எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. பொதுத்தளத்துக்கு வந்து தன்னை வந்து மக்களுக்கான ஒரு தலைவனாக நிலைநிறுத்திக்கணும்னு வந்த ஒரு தலைவனை என்னைய கேட்டால் அவரை வந்து அவருடைய இறப்புக்கு காரணம் உணர்ச்சி வசப்பட வச்சுக்கிட்டே இருந்தாங்க சார். அவர் வந்து உணர்ச்சிப்பட்டது தான் ரொம்ப சார். மன அழுத்தம் இருக்கிறதே மோசமான வியாதி தெரியுங்களா? அதுதான் அவருடைய மன அழுத்தம். அவரை வந்து டென்ஷன் ஆக்கிச்சுன்னு சார் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. சமீபமாக ஒரு வீடியோ வந்துச்சு, ரஜினி சார் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க. அவருக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு பேர் எனக்கு சரியாக தெரியல, அவர் ஒரு நிருபர்னு நினைக்கிறேன், அது எந்த பத்திரிகையோடைய நிருபர்னு தெரில. ரஜினி சார் வந்து சீண்டிக்கிட்டே இருக்கார், அதை சொல்லுங்கன்னு. ரஜினி சார் வந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர், அவர் அதில் டென்ஷன் ஆகிக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டு போயிட்டார். எல்லாராலையும் இந்த மாதிரி இருக்க முடியாது சார். இப்போ என்னை நீங்கள் இந்த ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கப்போ நோண்டிகிட்டே இருங்க, டென்ஷன் ஆகிடுவேன். அது மாதிரி தான் கேப்டன் சார். இதே மாதிரி இந்த நபர் தான் அவர் ஏர்போர்ட்லேருந்து வந்த சமயத்தில் அவரை சீன்றாரு. நான் அந்த வீடியோவை திரும்பி போட்டு பார்த்தேன். இந்த மாதிரியான நபர்கள், பர்டிகுலராக அவர் பேர் எனக்கு தெரியல, இந்த மாதிரியான பத்திரிகைக்காரங்களால் தான் அவர் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு வரப்பையோ அல்லது ஒரு மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு வரப்பையோ, அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் பொது மேடையில் பேச போகிறப்பையோ அவர் வந்து உணர்ச்சி வசப்பட வச்சிடுறது. அவர் உணர்ச்சி பெருக்கில் பேசுகிற விஷயத்தை அப்படியே அவங்களுக்கு சாதகமாக்கிக்கிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்து அவர் வீட்டுக்கு போகிறப்பையோ அல்லது நார்மல் ஆகிறப்பையோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மனுஷனால் எப்படி சார் நிம்மதியாக இருக்க முடியும்? தன்னை வந்து மக்களுக்கான ஒரு தலைவனாக மாற்றிக்கிட்ட ஒரு மனுஷன் ஒரு சின்ன விஷயத்துக்கும் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் கை சுத்தம் வாய் சுத்தம் நேர்மையான மனுஷன், அவருக்கு இதை தாங்கிக்க முடியல. உடல் ரீதியாக மன ரீதியாக அவருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டார். இவ்வளோ சீக்கிரம் அவருடைய உடம்பு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான் சார், வேற எதுவும் இல்லை. குடிப்பழக்கம்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க? இதுவும் தான் காரணம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு
சமீபத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் தான் கடைசி கூட்டம் விஜயகாந்துக்கு. பிரேமலதா விஜயகாந்தை பொதுச் செயலராக வந்து அறிவிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கும் போதே விஜயகாந்தனுடைய உடல்நிலை ரொம்ப நலிவடைந்து எல்லாருமே அழுதாங்க. குறிப்பாக பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுது ஏன் இப்படி அப்படின்ற மாதிரியான ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. அதுலேயே பாதி உடல்நிலை வந்து தளர்ந்திருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா சமயங்களில் நிறைய அவர் இறந்துட்டாருன்ற செய்தி வேற நிறைய பரவிட்டு இருந்தப்ப இந்த பொதுக்குழு கூட்டம் அதெல்லாம் இரக்கமே இல்லாமல் மனசில் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் இருந்த மனிதர்களால் பரப்பப்பட்ட விஷயம்தான் அது. அது யாராக இருந்தாலும் சரி. நான் வந்து பர்டிகுலராக ஒருத்தர் தான் பரப்பியிருக்கிறாங்க, இவங்க தான் பரப்பியிருக்காங்கன்னு சொல்ல. நம்மளுடைய இப்போ ஒரு மழை வந்துச்சு சார், நிறைய இடம் வந்து தண்ணியில் மூழ்குனுச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி நல்ல மனுஷங்களுடைய வேதனை தான். நான்லாம் விஜயகாந்த் சாரை சின்ன வயசுலேருந்து நானே சொன்னேன் உங்கள்கிட்ட, பார்க்கணும், அவர் போயிட்டாரா, அந்த இடத்த கடந்து போயிட்டாரா, இங்கே போய் பார்க்கணும், அங்கே போய் பார்க்கணுன்ட்டு எவ்வளவோ ஆசைப்பட்டு போனேன்னு சொன்னேன்ல. ரீசெண்டாக நான் அவரை பார்க்குறதே அவாய்ட் பண்ணேன். அவரை கடைசியாக பார்த்தது நான் அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்தோடையே நிப்பாட்டிக்கிட்டேன். ஏன்னா பொதுத்தளத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவரை ரொம்ப நல்லா நேசிக்கக்கூடியவங்க யாருமே அவர் அந்த மாதிரி பார்க்க மனசு வரல. தான் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்கணும், கட்சி, அரசியல், பொதுவெளி இதெல்லாம் தாண்டி அவரை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுருந்துருக்கணும். ஏன்னா இப்போது திரும்பியும் கொரோனா பரவுது, வியாதிகள் பரவிட்டுக்குன்னு சொன்னாங்க. ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவர் வந்து இந்த மாதிரி அலக்கழிச்சது கூட காரணமாக இருக்கலாம். அவர் வந்து அங்கே கூட்டு வந்து இங்கே கூட்டு வந்து அவரால் உட்காரவே முடியலையே சார். அப்படியே எனக்கு உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கவே முடியல சார். கம்பீரமாக நடந்து வந்த மனுஷன், சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு மாவீரன், மதுரைக்காரன். அவரை வந்து அந்த மாதிரி 2 பேர் ஷோல்டர் அப்படியே தாங்கி நிப்பாட்டிக்கிறாங்க, கை பாதிக்கு மேலே தூக்க முடியலன்றப்ப எனக்கு கூட்ட வராமே இருந்திருக்கலாம் சார். முடியல, இதை பற்றி நினச்சி பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக சொல்லப்போனால் சாப்பாடு தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிக்க போகிற நேரம் தான் நியூஸ் வந்துச்சு. எனக்கு இறங்கலை, சாப்பாடு பாதிக்கு மேலே இறங்கலை. செல்லை எடுத்து பார்க்குறேன், கன்ஃபார்மானு தெரியல. ஏன்னா பல தடவை இந்த மாதிரி பரப்பிட்டாங்களா. அப்போல்லாம் அழுது இது வந்து பொய்யா இருக்கக்கூடாதான்னு நினச்சேன். அப்புறம் கன்ஃபார்மாக அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்ல மனுஷன் முடிஞ்சு எப்பயோ இறந்துட்டார். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அந்த பூத உடல் அதுதான். தயவு செய்து எல்லாத்துட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த இருக்கிறப்ப ஒருத்தரோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது சத்தியமாக விஜயகாந்த் சார் விஷயத்தில் உண்மைங்க. அந்த மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்றது எல்லா வாயிலேருந்து எப்படி தெரியுமா வருது. இன்றைக்கி டேட்டுக்கு இவர் இருந்திருந்தாருன்னா இவர் தாண்டா இழந்துச்சிரு. இன்றைக்கி டேட்டுக்கு யார் அவரை இழந்தது, யார் அவர் இல்லாமல் பண்ணது. எல்லாரும் சொல்லுவாங்க அதனால் இதனால் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நம்மனா யாரெல்லாம் வந்து இருக்கிறப்ப அவங்களுடைய வேல்யூ தெரியாமல் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதாகட்டும், அவங்க செய்கிற செயல்களை வந்து விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மனுஷன்லாம் தமிழ்னு இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்னு பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இலங்கை தமிழர்களுக்காக நிறைய குரல் கொடுத்தவர் பெரிய தலைவர்கள் 2 பேர், திமுக தலைவர் கலைஞர், அதிமுக தலைவர் ஜெயலலிதா, இவங்க 2 பேர்த்த வாழ்கிற காலத்திலேயே போல்டாக நீங்கள் செஞ்சது தப்பு, ஆமாம் விமர்சனம் ஓப்பனாக வைப்பார், நீங்கள் செய்கிறது தப்பு, இதை நான் இப்படி செய்யணும் நெஞ்சுக்கு நேராக நின்று சொல்லக்கூடிய மனுஷன். அந்த மாதிரி ஒரு மனுஷனை காலம் கொண்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னை கேட்டால் காலம் கொண்டு போகலை, அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. வாரம் அவர் உடல்நிலை முடியாமல் போய் மியாட்லஸ் போய் சேர்க்குறப்பெல்லாம் அவர் செத்து போயிட்டார் நியூஸை பரப்பி ஒரு மனுஷனை எத்தனை தடவை கொள்ளுவீங்க. தயவுசெய்து பத்திரிக்கைக்காரவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று தான். சில பத்திரிக்கைக்காரவங்கள்ட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது தான் செய்கிற வேலையில் ஒரு திருப்தி. தயவு செய்து நீங்கள் செஞ்சு முடித்த பிறகு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, நம்ம செஞ்சுருக்கிறது சரியா தப்பான்னு. உங்கள் மனசை தொட்டு கேட்டுக்கோங்க, நான் செஞ்சுருக்க சரியா, இந்த மனுஷன் நல்ல மனுஷனா இல்லை உண்மையிலேயே இவன் வந்து நம்ம பண்ணுற செயல்னால இவனை பாதிக்கப்படுமா. ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் அவரை பாதிக்கப்பட வச்சுருக்கிறீங்க. அவர் வந்து நல்லது செய்யணும் வந்த மனுஷன். அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்பே இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கட்டும், திருமூர்த்தி படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில. அவருடைய அந்த டைட்டில் கார்டு போடுறப்ப பாருங்கள்,
அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ நல்லது செஞ்சாருன்றது அதில் இருக்கும். அதை அவர் பர்டிகுலராக செய்யணும்னு போடல, அந்த பட டைரக்டர் தயாரிப்பாளர் அவங்க செய்யணும்னு நினச்சது. அவங்க வந்து அதை கொண்டு வந்து சேர்க்கணும். அரசியல் கட்சி பின்னாடி ஆரம்பிக்க போகிறாரு, 2005 அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, இப்படிலாம் செய்யணும். அந்த இடத்துல பார்க்குறப்ப விஜயகாந்த் சாரை பார்க்குறப்ப ஒரு பெரிய தலைவர் மாதிரியே தெரிவார். டைட்டில் கார்டு அப்படி தான் போடுவாங்க. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, அவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் கரப்ஷன் பண்ணாத மனுஷன். தான் திரைத்துறையில் இருந்தாலும் கரெக்டாக வரி செலுத்தினவர். தான் வரியால் இத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க, இவ்வளோ நல்லது நடக்குதுன்னா அதை கரெக்டாக செய்யக்கூடிய மனுஷன். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி இல்லை, போயிட்டாரு. தயவுசெய்து எல்லாருமே அவங்க வேலை செய்கிறப்ப ஒரு நிமிஷம் நம்ம செய்கிறது சரியா, நம்ம வந்து உண்மையிலேயே மனசார தான் இதை செய்கிறோமா அப்படின்னு நினச்சி செய்யுங்க. ஏன்னா அந்த மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு சில விஷயங்கள் செஞ்சதுனால தான் இன்றைக்கி அந்த மனுஷன் நல்ல ஒரு தலைவன் ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியாமல் எதிர்கட்சி தலைவராக வந்தவருங்க. எவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்கினாருன்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்த காலத்தில் இப்போ முதலமைச்சர் ஆகணும்னு நிறைய பேர் துடிக்கிறாங்க. அவருடைய வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போனாங்க. நிறைய பேர் யாரும் போட்டிக்கு வந்துடக்கூடாது, நான் ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிறப்ப யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியாகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் பெரிய ஆளுங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறப்பயே ஓட்டப்பந்தயத்துக்கு இறங்கினவர். அப்படி ஒரு இறங்கி எல்லாத்தையும் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மனுஷனை அப்படியே ஆஃப் பண்ணி உட்கார வச்சது எனக்கு தெரிஞ்சு சில ஊடகவியலர்கள் தான். தயவுசெய்து அதை மாற்றிக்கணும்னு தான் கேட்டுக்கிறேன். உங்கள் சார்பாக அதை நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி ரசிச்சிங்க அப்படின்றது இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்காக பகிர்ந்தீங்க. விஜயகாந்த் ஒரு நடிகராக மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த அளவு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருப்பாரா அப்படின்றது தெரியல. அவர் அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு தலைவராகவும் ஒரு சக மனிதராகவும் இருந்து மறைஞ்சி நம்மளை இப்போதைக்கு நம்ம விட்டுட்டு போயிருக்காரு. பட் ஆனால் நினைவுகள், அவர் செஞ்சிருக்கிற விஷயங்கள் இது அடுத்த கட்டமாக முன்னெடுத்து அவர்களை சார்ந்த அவருடைய மகனாகட்டும், அவருடைய கட்சியாகட்டும், இல்லை அவர் மேலே அன்பு கொண்டவர்களாகட்டும் அடுத்தடுத்து வந்து செஞ்சு மக்களுடைய மனதில் ஒரு நீங்கா இடம் பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யணும். விஜயகாந்த் பேர் நிறைய நற்காரியங்கள் வந்து இதுக்கப்புறம் அதிகம் நடக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்ப்பாகவும் பார்க்கப்படுது. என்னைய மாதிரி ஒரு சாதாரண ஒரு ரசிகன் எங்கள் கண்ணில் தண்ணி வத்தி போகிற அளவுக்கு வந்ததுக்கு காரணம் பல தடவை அவரை கொண்டுட்டாங்க. அந்த செயலை தயவுசெய்து யாருமே செஞ்சிடாதீங்க. அவருடைய ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையும், சொர்க்கத்துக்கு தான் போவார். அவர் இவ்வளோ பேருக்கு சோறு போட்ட மனுஷன் வேறு எங்கே போவார்? மிக்க நன்றி ஜான். உங்களுடைய அனுபவங்களையும் உங்களோட எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படின்றது நிறைய தகவல்கள் வந்து நம்ம சேனலுக்காக பகிர்ந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொளி பார்க்கக்கூடிய விஜயகாந்த் ரசிகர்கள், விஜயகாந்த் மேலே அன்பு வச்சவங்க, ரொம்ப வருத்தப்படுறவங்க, அவங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி ஜான். நன்றி. நன்றி சார்.